மாணவர்கள் அடுத்து பார்க்க போகிறது CW7 முக்கோணத்தின் முனைப்புள்ளிகள் 00 P,8 6,2 பரப்பளவு 20 சதுர அலகுகள் எனில் Pயின் மதிப்பை காண்க. இப்போ இதுதான் கேள்வி. வழக்கம் போல் முக்கோணத்தின் பரப்புக்கான ஃபார்முலா எழுதிடுறோம். ஆஃப் இன்ட்டு x1 y1 x2 y2 x3 y3 மறுபடியும் x1 y1 சமம் 20 சதுர அலகுகள் எழுதியாச்சு. கொடுத்த புள்ளிகளை வரிசையாக எழுதுவோம். முதல் புள்ளியில் 00, ரெண்டாவது புள்ளி P,8, மூணாவது புள்ளி 6,2 எழுதியாச்சு. மறுபடியும் அந்த முதல் புள்ளி திரும்ப எழுதியிருக்கோம். = 20. சரி, இப்போது நம்ம இந்த நேர்பெருக்கல் 0,8 பெருக்கிறோம். P×2 6 0 இதெல்லாம் பெருக்கிங்க எழுதியிருக்கோம் பாருங்கள். 0வையும் 8ஐயும் பெருக்கிறோம். 0 P×2 2P 6×0 0. தொடர்ந்து மைனஸ் எதிர்பெருக்கல் 0×P 0 6 8 48 2×0 0. இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா P உறுப்புகள் இங்கே ஒரே ஒரு உறுப்பு இருக்குது. மற்ற 2 நம்பர் உறுப்புகளும் 0 தான் வந்திருக்கு. இங்கே P உறுப்புகள் எதுவுமே இல்லை, வெறும் நம்பர் உறுப்பு மட்டும் தான் வந்திருக்கு. சம் கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு பாருங்கள். 1/2 இன்ட்டு 0 0 விட்டுடலாம். 2P மட்டும் எழுதியிருக்கேன். 0 0 விட்டுடலாம். +48 உள்ளுக்குள்ளே இருக்குது. வெளியில் உள்ள மைனஸ் இந்த 48 மைனஸை மாற்றுது. +48 -48 மாறி இருக்கு. இப்போ நமக்கு இங்கே தேவையானது P மதிப்பு. இதை மட்டும்தான் இங்கே வைக்கிறோம். உடனடியாக மாற்ற வேண்டியது இந்த 1/2 நம்ம ரைட் சைடுக்கு அனுப்புகிறோம். அனுப்பும்போது ×2 மாறுறது பார்க்குறீங்க. தொடர்ந்து P நமக்கு கண்டுபிடிக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும், இந்த -48 வலது பக்கம் போனோம். 2ஆல் பெருக்கிடும். முதல்ல 2 40 2 20 40 ஆகுது. -48 போனோன்னே 48. ரெண்டுத்தையும் ஒரே குறியார் கூட்டிக்கிற 88 கிடைக்குது. 2Pயின் மதிப்பு 88 பெருக்கல் 2 அங்கே போகும்போது ÷ 2 மாறுது. 2ஆக படம் அடிக்கிறோம். 4 2 8 4 2 8 44 Pயின் மதிப்பு. ஈஸி தானே?